புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியின் மகளுக்கு 3.5 வயதாகிறது. அதே பகுதியில் உள்ள அங்கன்வாடியில் படிக்கிறாள். மதிய உணவு இடைவேளையின் போது சாப்பிட்டுவிட்டு கை கழுவ அங்கன்வாடியை விட்டு வெளியே வந்தாள் சிறுமி. கை கழுவ போன சிறுமி மீண்டும் வராததால் ஆசிரியை மற்றும் உதவியாளர் அதிர்ச்சியடைந்தனர். அங்கன்வாடிக்கு அருகே ஆள் நடமாட்டமில்லாத பகுதியில் சிறுமியின் அழுகை சத்தம் கேட்டது. ஆசிரியை ஓடிப்போய் பார்த்தபோது சிறுமி தலை மற்றும் முகத்தில் பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தாள். அதிர்ச்சியடைந்த ஆசிரியை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். ஆம்புலன்ஸ் மூலம் சிறுமியை சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு போலீசார் கொண்டு சென்றனர். அங்கு அவளுக்கு முதல்கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்டது. சீர்காழி மருத்துவமனையில் போதிய வசதி இல்லாததால் மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். கண் மற்றும் தாடையில் பலத்த காயம் இருந்தது. அதனால் தீவிர சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாள். இதனிடையே சிறுமியை யார் இந்த கதிக்கு ஆளாக்கியது என பலரையும் போலீசார் பிடித்து விசாரித்தனர். சிறுமி வசிக்கும் பகுதியைச் சேர்ந்த பிளாஸ்டிக் பொருள் விற்பனை செய்யும் 16 வயது சிறுவனை பிடித்து துருவி விசாரித்தனர். சிறுமி கை கழுவ வந்ததை அவன் பார்த்துள்ளான். அவன் தூரத்து உறவினர் என்பதால் அவன் கூப்பிட்டதும் சிறுமி கூடவே சென்றிருக்கிறாள். யாரும் இல்லாத இடத்திற்கு அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்துள்ளான். சிறுமி சத்தம் போட்டதால் ஆத்திரமடைந்தார். கல்லால் தலை மற்றும் முகத்தில் அடித்து காயப்படுத்திவிட்டு தப்பி ஓடிவிட்டான் என தெரிய வந்தது. இதையடுத்து போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிந்து சிறுவனை கைது செய்தனர். இன்று அவனை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர். ஜிப்மர் மருத்துவமனையில் சிறுமிக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளிக்கின்றனர். சிறுமியின் பார்வை பாதிக்கப்பட்டுள்ளது. கண்ணில் ஆபரேஷன் செய்ய டாக்டர்கள் தீர்மானித்துள்ளனர். அதன் பிறகே பார்வை வருமா என்பதை சொல்ல முடியும் என டாக்டர்கள் கூறினர். சிறுமியின் தாடையும் உடைந்திருப்பதால் முக சீரமைப்பு ஆபரேஷன் செய்ய வேண்டியது அவசியம் என ஜிப்மர் வட்டாரங்கள் கூறின.